வணக்கம் மக்களே. ஒடிசாவை சேர்ந்த ஒரு பையனை தமிழகத்தை சேர்ந்த 4 பசங்க கொலை முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த ஒடிசாவை சேர்ந்த சூரஜ்ன்ற பையன் படைச்சிட்டான். அந்த 4 பேர் 4 பேரில் 3 பேரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டிருக்காங்க. அண்ட் ஒருத்தனை அவனோட எதிர்காலம் கருதி அவனோட பெற்றோர்களோட அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ சூரஜ் பழச்சிக்கிட்டார். இப்போ அவரோட ஊருக்கு கிளம்பிட்டார். அவர் இந்த ஊரே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு எழுதிட்டு சைன் போட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் அந்த பேர் சூரஜாக இருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து அந்த பேர் சிராஜ்னு மாறிடுச்சு. ஒரு சில யூடியூப்பில் நியூஸ் சொல்கிறவங்களும் ப்ளஸ் ஒரு சில நியூஸ் சேனலும் இப்போ அந்த சூரஜ்ன்ற பேரை சிராஜ்னு மாற்றுறானுங்க. இது ஒரு கேவலமான அரசியல் தான். தமிழகத்தில் மதத்தின் பேரால் நடக்கிற அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. மதத்தால் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் கொண்டு வர முடியாதுன்னு மக்கள் எல்லோரும் விழித்திருங்க. இவனுங்க இப்படி தான் அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் வர்றது வரைக்கும் மதத்து பேராலையும் வேறு ஏதாவது வச்சு பிரச்சனையை கொண்டு வரது தான் இந்த அரசியல் கட்சியோட வேலை. எல்லோரும் விழித்திருங்க. இந்த 4 பசங்க செய்ததெல்லாம் நல்லதெல்லாம் கிடையாது. அவனுங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த 17 வயசில் இவனுங்களுக்கு என்ன கேங் வார் இருக்க போகுது? அரசியல் சட்டங்கள் ஸ்ட்ரிக்டானால் தான் இந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ நன்றி, வணக்கம்.